புவி வெப்பமயமாதலுக்கு நிறைய காரணம். மரங்களை வெட்டுறது ஒரு காரணம். நிறைய மரங்களை வெட்டுறாங்க. அதனால் புவி இங்கே காங்கிரீட் கட்டடங்கள் உருவாகி கொண்டே வருகிறது. மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சமவெளிகள் மரங்கள் இல்லாத சமவெளிகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனால் புவி ரொம்ப சூடாகிட்டுருக்கு. இன்னொரு காரணம் என்னென்னா மின் விளக்குகள். வீடுதோறும் நம்ம என்ன பண்ணுறோம், மின் விளக்குகள் இருக்குது. இந்த மின் விளக்குகள் வெப்பத்தை உமிழ்வதாக இருக்கிறது. வெப்பத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. மின் விளக்குகள் கோடிக்கணக்கான, பல 100 கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இந்த உலகம் முழுக்கவே மின் விளக்குகள் இருக்குது. மின் விளக்குகள் அதிலேருந்து வெப்பம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த எல்இடி பல்பு, அப்புறம் கடந்த காலத்தில் மஞ்சள் பல்பு, டியூப் லைட் மட்டும்தான் கொஞ்சம் அது வெப்பத்தை வெளிப்படாது. ஆனால் அது டியூப் லைட் நாம் பயன்படுத்தின டியூப் லைட்லாம் இப்போ எல்இடியிலே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது பார்த்திங்கன்னா பயங்கர சூடை தான் வெளிப்படுத்துது. இந்த எல்இடி பல்புங்கிறது பயங்கர சூடு. அப்போ மின் விளக்குகளாலும் இந்த புவி வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது. சாதாரண மின் விளக்குகளை எப்படிப்பா வெப்பமயமாகும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். கண்டிப்பாக அது வீட்டுக்கு வீடு எல்லாருமே மின் விளக்குகள் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட மின் விளக்குகள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுவும் வெப்பமயமாதல். அதன் மூலமாக குளிர்ச்சி குறைந்து போகும். மழை வரத்து மழை பெய்வது கண்டிப்பாக அது பாதிக்கும். மழை பெய்தலை அது கண்டிப்பாக இடையூறு செய்யும். மழை பெய்வது குறையும். அதனால் மின் விளக்குகளை நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. அதுவும் அவ்வளோ சூடு. வீட்டுக்கு வீடு ஏகப்பட்ட மின் விளக்குகள். உலகம் முழுக்க மின் விளக்குகளாகத்தான் இருக்கிறது உலகம். அதனால் அதுவும் புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் இப்படி சின்ன விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த புவி வெப்பமயமாதல் அது அதிகரிக்கும். வெறும் மின் விளக்குகள் மட்டுமே இல்லை, தொழிற்சாலைகள், அப்புறம் மரங்களை வெட்டுறது, இப்படி சமவெளிகள் அதிகரித்து கொண்டே போகிறது. காங்கிரீட் கட்டிடங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு அடுப்பு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப எளிதாக நம்மளால் நெருப்பு பற்ற வைக்கிறோம். முன்னாடிலாம் அப்படி இருக்காது. ஏன்னா ஒரு தீப்பெட்டி இல்லாத காலங்களில் பார்த்திங்கன்னா நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுவாங்க. தீப்பெட்டி இல்லாத காலங்களில் தீப்பெட்டி எப்போ கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி சமைச்சாங்க? சமைக்கிறக்கான நெருப்பை அவங்க எப்படி ஏற்படுத்தியிருப்பாங்க? வீட்டுக்கு இன்றைக்கி நம்ம நினச்சா ஒரு டீ போடணுன்னா டக்குன்னு நெருப்பை பற்ற வச்சிடுறோம். அப்படி டக்குன்னு ஒரு லைட்டரை எடுத்து அடித்தா அப்போ வீட்டுக்கு வீடு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அதுவும் இந்த பூமி வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்கும். பூமி வெப்பமயமாதலுக்கு அதுவும் காரணம். வீட்டுக்கு வீடு நெருப்பு எரியுது. அடுப்பில் நெருப்பு பற்ற வைக்கிறாங்க. அப்புறம் வாகனங்கள், அதில் ஏற்படுகிற அந்த உராய்வின் வாகனங்கள் சூடாகுதுல்ல, அதுவும் ஒரு வெப்பமயமாதல். மின் விளக்குகள், மரங்களை வெட்டுறது, சமவெளிகள் அதிகமாகிட்டே போகுது. இப்படி நிறைய காரணம். அப்போ இந்த உலகத்தை குளிர்ச்சியாக வைத்து கொள்கிற மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்கிறது. இப்படி பல காரணங்கள் புவி வெப்பமயமாதலுக்கு. அதில் ஒன்று இந்த மின் விளக்குகள். வீடு வீடு நிறைய மின் விளக்குகள். அந்த வெளிச்சம் என்பது ஒரு சின்ன சூரியன், ஒரு கடுகளவு கூட, ரொம்ப ஒரு குட்டி சூரியன் மாதிரி தான். ஒரு பல்போ ஒரு மின் விளக்குன்றது ஒரு குட்டி சூரியன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு இத்தினூண்டு ஒரு பொடியாக இருக்கிற ஒரு சூரியன் அப்படின்னா சூரியன்லேருந்து வெப்பம் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் விளக்குகள் என்பது வெப்பத்தை உமிழத்தான் செய்யும். அதனால் உலக வெப்பமயமாதலுக்கு இதுவும் ஒரு காரணம். பல காரணங்கள் சேர்ந்து தான் இன்றைக்கி பூமி சூடாகிட்டு இருக்கு. ரொம்ப வெப்பமயமாதல் அதிகரித்து கொண்டே இருக்குது. அதில் இதுவும் ஒரு காரணம்.